ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 5/3/2026 வியாழக்கிழமை, மாசி மாதம் 21ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். இன்றைய ஆதிக்க கிரகம் வியாழன். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. சூரிய உதயம் காலை 6:15 மணி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், நினைத்த காரியம் வெற்றியாகும், புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். நிதி நிலைமையில முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரலாம், குடும்ப உறவுகளில் நல்லுறவு நீடிக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை வழிபட நிதி பிரச்சனை சரியாகும். ரிஷபராசி அன்பர்களே, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும், காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும், நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும், பணியிடத்தில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது, சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம், குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவு உண்டாகும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும், தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுனராசி அன்பர்களே, கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும், பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள், எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும், வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், பார்வதி தேவி வழிபாடு மன அமைதி தரும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். நீண்டகால முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், புதிய முதலீடுகள் லாபம் தரும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பொறுமையுடன் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும், அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி என்பர்களே, முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், உடல் நலம் சீராக இருக்கும், வாகன சேர்க்கைக்கு ஏற்ற நாள், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உங்களது முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும், பணவரவு சீராக இருக்கும், நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், குரு பகவான் வழிபாடு வெற்றி தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும், நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய நாள், சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். கடகராசி ஆயிலியம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சில சவால்களை சந்திக்க நேரிடும், பொருளாதார ரீதியாக நிதானமாக செயல்படுவது அவசியம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், பொறுமை காப்பது நன்மை தரும், பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். போட்டிகளை திறமையாக எதிர்கொள்வீர்கள், தங்கள் வேலைகளில் வெற்றி காண்பீர்கள், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். அலுவலகத்தில் வேலையில் இருந்த அழுத்தம் குறையும், உங்கள் பலமும் திறமையும் அதிகரிக்கும், வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள்.
கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் வேலை பழு அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. உங்கள் முயற்சியால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். பெருமாள் வழிபாடு வாழ்வில் வெற்றி தரும். துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்க முன் நிதானமாக சிந்திப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். சாய்பாபா வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு வாழ்வில் முன்னேற்றம் தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி தேடி வரும். விருச்சிக ராசி என்பர்களே, கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். முக்கிய முடிவுகளில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். சில விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது வெற்றியை தேடித்தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற நாள். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணியிடத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் தீரும். முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பது நல்லது. பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். குலதெய்வ வழிபாடு எல்லா காரியங்களிலும் வெற்றி தரும். தனுசு ராசி என்பர்கள், புதிய பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் புரிதல் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகர ராசி என்பர்களே, அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதியவர்களின் அறிமுகம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம். புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்களின் அறிவு திறமை வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். திருமண வரன் தேடி வரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். வேலைகளில் இருந்த தடை நீங்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு பலம் சேர்க்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத வகையில் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சூழல் உருவாகும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசி வெற்றிக்கு வழிவகும். உங்களது திட்டங்கள் வெற்றி வரும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மீன ராசி என்பர்கள், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சியில் ஈடுபட ஏற்ற நாள். நவக்கிரக வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிவபெருமான் வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். ஆன்மீக செய்திகள். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் என்ன? ஜோதிட ரீதியாக ஒரு கிரகம் இருக்கும் இடத்தை விட அந்த கிரகம் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகம். அதன்படி நவக்கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழுமையான சுபக்கிரகம். குருவின் பார்வை ஒரு இடத்தின் மீது விழும்போது அந்த இடத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும். குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அந்த ஸ்தானங்கள் புனிதப்படும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள்.